அம்மன் நஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் 2025 ஆண்டு மாசி மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை மார்ச் மாதம் பிறக்குது. நமக்கு இந்த மார்ச் மாதத்தில் கிரகங்களோட சஞ்சாரம் எப்படி இருக்கு அப்படின்னா, சூரியன் கும்ப ராசியில் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீனமனைக்கு போறாரு. செவ்வாய் மிதுன ராசியிலையும், புதன் மீன ராசியில் 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. புதன் கும்ப ராசியில் இருக்கிறாரு. அதன் பிறகு மீன ராசிக்கு போறாரு. சுக்கிரன் மீன ராசியிலையும், குரு ரிஷப ராசியிலையும், சனி கும்பராசியில மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீன ராசிக்கு போறாரு. ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் இருக்கிறாங்க. திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் 29/3/2025 சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பேச்சியாகிறாரு. 2025 வருடத்தின் 3வது மாதம் இந்த மார்ச் மாதம். இந்த மார்ச் மாதம் சூரியன் கும்பம் மற்றும் மீனராசியில சஞ்சரிக்கிறாரு. இந்த மார்ச் மாதத்துல ராகு பகவானும் சுக்கிர பகவானும் மீனராசியில வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறாங்க. 15/3/2025 புதன் பகவானும் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு மீனராசியில. இந்த மாதத்தின் இறுதியில் பார்க்கும்போது 5 கிரகங்கள், அதாவது ராகு சுக்கிரன் வக்கரம் பெற்றும், புதன் வக்கரம் பெற்றும், சனி சூரியன் இணைந்தும் 5 கிரகங்களுமே மீனமனையில் சஞ்சரிக்க போறாங்க. அதனால மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன் எல்லாமே கிடைக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவே நம்ம பார்த்துருவோம். தனுசு ராசிக்காரர்களுக்கும் தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மார்ச் மாதத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பகை கிரகமான சுக்கிரனோட வீட்டில் பரிவர்த்தனை யோகம் பெற்று சஞ்சரிக்கிறாங்க. அதனால் கடன் சுமை அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் கடன் சுமையை குறைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு 6ஆம் இடத்துக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அப்ப பகை கிரகமான இருவருமே பரிவர்த்தனை யோகம் பெறுவது தனுசு ராசிக்கெல்லாம் நல்லதில்லை. எந்த காரியமா இருந்தாலும் திட்டமிட்டு செய்ய முடியாது. அப்படி நீங்க திட்டமிட்டு செய்யாம இருக்கக்கூடிய காரியத்துல இழப்பு, அவமானங்கள் இதெல்லாமே சந்திக்க வேண்டி இருக்கும். இந்த மாதத்துல கடன் சுமை அப்படிங்கிறது அதிகரிச்சிருந்திருக்கும். அந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கி அதை அடைப்பீங்க. அப்படிதான் இந்த மாதத்துல போகும். உங்களுடைய முயற்சி அதிகமாக இருந்தாலும் காரியம் அப்படிங்கிறது கடைசி நேரத்தில் முடியும். வியாபாரத்துலலாம் கூட்டாளிகள் உங்களை விட்டு விலகுவாங்க. புதிய கூட்டாளிகள் சேருவாங்க. எதிரிகளோட தொல்லைகளும் தொழிலில் போட்டி பொறாமைகளும் அதிகரிக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி திருமண தடை அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். வந்த வரன்கள் கூட கை நழுவி போகலாம். இந்த மாதத்துல எந்த விஷயமா இருந்தாலும் இந்த மாதத்துல திட்டமிட்டு செய்யணும். திட்டமிட்டு செய்தீங்க அப்படின்னா அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும் உங்களுக்கு. தனுசு ராசிக்கு புதன் 4ஆம் வீட்டுல நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. அப்ப குடும்பத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது மறையும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்துட்டு வந்த பிரச்சனை, தாய் தந்தையருக்குள்ளே இருந்துட்டு வந்த பிரச்சனை, பங்காளி பகை இதெல்லாமே இந்த மாதத்தில் மறையும். உறவினர்கள் நண்பர்கள்லாம் உங்களுடைய கருத்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வியாபாரத்திலையும் உங்களுக்கு புதிய யுக்திகளை கையாளக்கூடிய அனுபவம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். இந்த மாதத்தில் உற்சாகமாக செயல்பட போறீங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பல நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தின் பிற்பகுதியில் கிடைக்கும். வெளிநாடு சென்று படிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த மாணவர்கள்லாம் அதற்குண்டான முயற்சியை அறகுறையாகவே செஞ்சிருந்திருப்பீங்க. இல்லை பாதியிலேயே வேண்டாம் அப்படின்னு பல்வேறு விதமான தடைகள் இருந்திருக்கும். அந்த தடைகள் எல்லாமே நீங்கி வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது இருக்குது. உத்தியோகத்திலலாம் சம்பள உயர்வு அப்படிங்கிறது பாக்கியில் இருந்துக்கிட்டு வந்திருக்கும். அந்த சம்பள பாக்கி அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் கூட்டா இருந்தவங்க கூட பிரிஞ்சு சென்று இயங்குறதுக்கு முன் வருவீங்க. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மேலிடத்து ஆதரவு அப்படிங்கிறது குறையும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அப்படின்னாலும் அவற்றை செயல்படுத்த முடியாத சூழ்நிலை தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும். செவ்வாய் வக்ர நிவர்த்தியாகி மிதுன ராசியில சஞ்சரிக்கிறாரு. உங்க ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதியும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் அவரு தான். அதனால ரொம்ப நாளா நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்த கோயில்களுக்கு சென்று வருவீங்க. இந்த மாதத்துல பிள்ளைகள் முழு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. பிள்ளைகள் உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடப்பாங்க.
பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமைப்படக்கூடிய செய்தி இந்த மாதத்தில் கிடைக்கும். பிள்ளைகள் மூலம் உதிரி வருமானம் கிடைக்கும். வேலைக்கு முயற்சி செய்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு இந்த மாதத்தில் கிடைக்கும் உங்களுக்கு. அவர்களுடைய எதிர்காலத்துக்காக சில முயற்சிகள், சில காரியங்கள் எல்லாமே செய்வீங்க. நீண்ட தூர பயணம் அப்படிங்கிறது இருக்கும் இந்த மாதத்தில். வியாபாரத்துலலாம் பாக்கிகளை எல்லாத்தையுமே இந்த மாதத்தில் வசூல் செய்வீங்க. இதுவரைக்கும் உங்களை விலகி சென்ற சொந்தங்கள் எல்லாமே விரும்பி வந்து சேருவாங்க. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கணும். உங்களுக்கு மாற்று மருத்துவம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கை கொடுத்து உதவும். மார்ச் மாதத்தின் தொடக்கத்திலையும் கும்பராசியில் சூரியன் இருக்கிறாரு. மார்ச் 15ஆம் தேதிக்கு பிறகுதான் மீனராசிக்கு போறாரு. சனியும் கும்பராசியில தான் இருக்கிறாரு. மார்ச் மாதம் 28ஆம் தேதிக்கு பிறகுதான் கும்பராசிக்கு போறாரு. அப்படி பார்த்தோம் அப்படின்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கும் 3ஆம் இடத்துக்கும் அதிபதியான சனி, பாகிஸ்தானியாதிபதியாகவும் விளங்குபவர் சூரியன். அவருங்க 2 பேருமே ஒன்று சேரும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்திருந்த நல்ல தொகை அப்படிங்கிறது கைக்கு கிடைக்கும். நீங்கள் வரவே வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த பணம் வந்து சேரும். ஒரு பெரிய தொகைக்கு இடம் வாங்கியிருப்பீங்க, ஆனால் அந்த தொகைக்கு விற்க முடியாத சூழ்நிலையில் அப்படியே போட்டு வச்சுருந்துருப்பீங்க. அந்த இடத்துக்கு இப்போ வந்து நல்ல தொகைக்கு விற்று அதன் மூலம் வரக்கூடிய பணத்தை கொண்டு உங்களுடைய பணிகளை எல்லாத்தையுமே தொடங்குவீங்க. பணிபுரியும் இடத்துல இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய பொறுப்புகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் வந்து சேரும். ஒரு வேலையில் கவனக்குறைவு, திட்டமிடாமல் வேலை செய்வீங்க அப்படின்னா விளைவுகள் அப்படிங்கிறது சற்று கடுமையாக இருக்கும். அதனால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இன்னைக்கு இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னா அந்த வேலையை அன்னைக்குள்ளேயே முடிக்க முயற்சி செய்யுங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லாரும். இல்லை அப்படின்னா தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். மாணவர்களுக்கெல்லாம் கல்விக்கு காரகமான புதன் வந்து வலுவிழந்த நிலையில் 4ஆம் வீட்டில் சுக்கிரனோடு இருக்கிறதால கடினமாக மாணவர்கள்லாம் உழைக்கணும். மாணவர்களாக படித்தது வந்து மனதில் நிற்காது. திடீர்னு மறதி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இல்லை உங்களுடைய மனம் வந்து வேறொரு இடத்துல அலைப்பாயலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது மாணவர்களுக்கு இருக்கும். பொது தேர்வு நெருங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதால ரொம்ப கவனமாக மாணவர்கள்லாம் படிக்கிறது நல்லது. உங்களுடைய எதிர்கால லட்சியத்தை நினைவில் வச்சுக்கிட்டு இந்த மார்ச் மாதம் வரக்கூடிய பொது தேர்வை மாணவர்கள் எல்லாருமே எழுத முயற்சி செய்யுங்க. 2ஆம் வீட்டுக்கு அதிபதியான சனி பகவான் 3ஆம் வீட்டில் இருக்கிறாரு. குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வராமல் தடுக்கும். இந்த மாதம் 2ஆம் வீட்டில் செவ்வாயும் இருக்கிறார். 2ஆம் வீட்டு அதிபதி. செவ்வாயால் காதல் உறவுலையும் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். ஒருவர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது. பெண்கள்லாம் குடும்பத்தில் உள்ளவர்களையும் மற்றவர்களையும் அனுசரித்து போகணும். குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கிறதுக்கு ரொம்ப விட்டு கொடுத்து போகிறது நல்லது. உங்களுக்கு பண தேவை அப்படிங்கிறது அதிகரிக்கும். இந்த மாதத்தில் வரக்கூடிய பணத்தை சிக்கனமாக செலவு பண்ணுங்க. ஆடம்பரமான செலவுகளை தவிர்த்துக்கிறது தனுசு ராசிக்கெல்லாம் நல்லது. உங்களுடைய கடினமான உழைப்புக்கு ஏற்ற பலன் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். 6ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறாரு தனுசு ராசிக்கு. அதனால 6ஆம் இடம் அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்புள்ள ஏதாவது ஒரு பிரச்சனையை அப்படிங்கிறது குரு பகவான் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பார் பண ரீதியாக. அதனால சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய மாதம் இந்த தனுசு ராசிக்காரர்கள் அனைவருமே. மார்ச் மாதத்தில் வெள்ளிக்கிழமை தோறும் அம்பாள் வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. காலையில் எழுந்து நீராடிட்டு சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபட்டுட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்குங்க. முடிஞ்சால் ஒரு முறை உங்களுடைய குல தெய்வத்தை போய் வழிபட்டுட்டு வாங்க. இந்த மாதமும் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு தான் சொல்லணும்.